ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தம்பிக்கு பப்புக்கு உடம்பு சரியில்லை. ஸோ எங்கள் வீட்டில் அசைவம் எதுவும் வாங்கலை. வீடு கொஞ்சம் வருத்தமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சிம்பிளாக வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு முடிச்சிக்கலான்ட்டு சாப்பாடு கருணக்கிழங்கு மசியல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு உளுத்தம் பயிறு சீரகம் போட்டாச்சு. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு கையில் செல்லு வச்சுருக்கேன், படப்படன்னு பண்ண முடியாது அப்படின்ட்டு. முடிச்சா பெருங்காயத்தூள் போட்டாச்சு. நல்லா சூடாகி பொங்கி வேவுது. இங்கிட்டு கடமை கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது மாதிரி கருணக்கிழங்குலாம் வந்து பழமையான பொருள், உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, மூளை சூட்டை தணிக்கக்கூடியது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெங்காயம், பொடியாய் நறுக்கிய வெங்காயம், பஞ்சு போல் தட்டின பூண்டு, கருவேப்பிலை, அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா இது வதங்கணும். நல்லா வதங்கினதான் அப்புறம் காட்டுற பாருங்க. இது வந்து கருணக்கிழங்கு, புடி கருணக்கிழங்கு. இது கொஞ்சம் பழைய கிழங்கு வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாள் நானும் போட்டு வச்சுக்கிட்டு இதை வந்து காலையில், ஏன்னா திடீர்னு நாங்கள் இன்றைக்கி அசைவம் சமைக்காதான் இருந்தோம். திடீர்னு கருணக்கிழங்கு சமைக்கிறோம். தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு திடீர்னு தெரிய வந்ததுனால சாப்பிட்ற சூழ்நிலை மனநிலை இல்லை. என்னால் அம்மா வயசானவங்க பசி வைப்போம் இல்லையா, சரி செஞ்சு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணி இது வந்து அப்படியே குக்கரில் போட்டு 15 நிமிஷம், விசில் வந்தாலும் விசில் வரலனாலும் பெருசாக அடுப்பில் வச்சிங்கன்னா 15 நிமிஷம், சிம்மில் வச்சிங்கன்னா 20 நிமிஷம் நல்லா அழகாக உரிச்சு வந்து தோலை எடுத்து உரித்து இது 1/2 கிலோ கிழங்கு இதை வச்சுருக்கேன். வந்து பழைய கிழங்கு, இது வந்து அடிக்காது. இந்த மாதிரி பழைய கிழங்காக இருந்தால் இது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். ஒரு தக்காளி அப்படியே அரைச்சாப்புல எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சா, இப்போ வந்து இதில் புளி தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி அளவுக்கு புளி, ஒரு 50 கிராம் புளின்னு வச்சுக்கோங்களேன். 50 கிராம் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். கருணக்கிழங்கு மசியல் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், உடம்புக்கு ரொம்ப சிறந்த ஒரு உணவு, நல்ல உணவு இது, சரிங்களா? அப்புறம் இந்த குழம்பு கண்ணில் ஒரு தடன்னு கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுவேன், கழுவி எல்லாத்தையும் கழுவி ஊற்றுவேன். இதில் வந்து மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூனு கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் வந்து இதில் உப்பு, பெருஞ்சீரக பொடி, அவ்வளோதான். புது புளி இருந்தால் ஊற்றுங்க, அதான் நல்லாயிருக்கும். இதுவும் புது புளி தான். கொஞ்சம் வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது. இந்த சீசன் வந்து புது புளின்னு சும்மா பதப்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த கிழங்கை வந்து இப்படி நசுக்கி விட்டுக்கணும் கையால். மசிச்சு விட்டால் தான் அதுக்கு பேர் மசியல். முழுசாக போட்டிங்கன்னா அது புளிக்குழம்பு மாதிரி ஆகிடும், சரிங்களா? இவ்வளோதான். இது கிண்டணும், நல்லா கிண்டி விட்டுட்டு நான் காட்டுறேன். பாருங்கள். இப்போ வந்து இது பண்ணி விட்டுட்டேன், வதக்கி எல்லாத்தையும் இது பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து கலரு மஞ்சப்பொடி போட மறந்துட்டேன், அதான் போட போகிறேன். ஒரு குட்டி ஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுட்டு உப்புலாம் செக் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கணும் மசியல், அப்போ தான் வந்து ரொம்ப ஒரு 2 நாளைக்கு இருந்தாலும் வீணாக போகாது. மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா சுத்தமாக வீணாக போகாது. தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் அருமையாக தொட்டுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தானே சுண்டுற வரைக்கும் வேகணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள் கலர் இப்படி சேர்ந்தாப்புல இருக்கும், சேராட்டம். சப்பாத்திக்கெலாம் இந்த சென்னா குருமா மாதிரி நல்லா கிரேவி மாரி வந்துருச்சுன்னா நல்லா தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு. குழந்தைங்க வந்து பொதுவாக கருணக்கிழங்கு, சேமக்கிழங்குலாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் சப்பாத்தி பண்ணி அது உள்ளார இதை வச்சுட்டு ரோல் மாரி, சப்பாத்தி ரோல் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்ல உணவு, அது உடம்பு சூட்டை தவிர்க்கக்கூடியது, நல்ல உணவு. அதனால் வந்து இது நல்லா அப்படியே சேராட்டம் சேர்ந்து வந்தால் இறக்குற வேலை தான். கொஞ்சம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குற வேலை தான். பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். கலரு புளி கொஞ்சம் பழசாக தெரியுது. ஸோ அதனால் வந்து சும்மா ஒரு சிட்டிகை கேசரி போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஆடை படறது பாருங்கள். கொஞ்சம் இறக்க போகிற பதம் வந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது அவ்வளோதான். இந்த செத்தை கொதிச்சு இந்த தண்ணி மேலே நிற்கிற தண்ணி இந்த பதத்துக்கு வந்துடுச்சுன்னா இறக்குற வேலை தான். இதான் இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இதான் பதம். 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா அப்படியே இறக்குற வேலை தான். இந்த கருணக்கிழங்கு மசியல் பிரமாதமாக இருக்கும். நல்ல உணவு, உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. அதனால் வந்து செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். தோசைக்கு அருமையாக இருக்கும். நானும் இன்றைக்கி தோசை மாவு வச்சுருக்கேன். தான் நேற்று நைட்டு ஊற்றிட்டேன். அது கொஞ்சம் இருக்குது. 2 தோசை வந்துச்சுன்னா ஆளுக்கு 1 ஊற்றிக்கும். இந்த மசியல் சூப்பராக இருக்கும். அதுக்கு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, செஞ்சு பாருங்கள். எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முன்ன பின்ன தெரியாத மசியல் செய்ய தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் தான். ஆனால் நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த ரசம் வச்சு கருணக்கிழங்கு மசியல் பண்ணிட்டேன். பப்புக்கு இப்படி ஆகிடுச்சின்னதும் உடம்பு சரியில்லாததும் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்ற மனநிலை இல்லை அதனால். ஆனால் அவன் வந்து படுத்திருக்கான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கான். பட் அது பாதிப்பு உள்ளே இருக்குது, தலையில் இருக்குது. அவனுக்கு போயிட்டு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துச்சேன். அந்த பையன் அதை வெவிக்கலாம் இடம் கொடுக்கலீங்க. வந்ததுமே கற்று பிடிங்கிட்டீங்க. நான் பாருங்க, இங்கே வந்து கறி எடுத்துகிட்டு போய் நான் பிடிங்கிறோன்னா. அப்புறம் வால் தெரியுதா, வால் கீழே நான் பிடிங்கிறோன்னா. அங்கே வச்சு திங்கிறான், கட்டில் கடியில் வச்சு. எங்கள் அம்மா கட்டில் கடியில் வச்சு. அப்புறம் எங்கள் அம்மா கட்டிட்டு போகிறோம் பாருங்கள். திரும்பி வந்து எடுத்துகிட்டு போவோம் பாருங்களேன். திருட்டு பையன். அவனுக்காகவே போய் வாங்கிட்டு வந்து 1/4 கிலோவை அவனுக்காகவே வைக்கிறோம். அவன் எங்கெல்லாம் நம்ப மாட்டாங்கிறான். பிடிங்கிருவோன்னு நினைக்கிறான். தூக்கிட்டு ஓடி கீழே வச்சு திம்மா. ஜுரமாக கொளுத்துது. அவர் எலி தின்னார் 2-3 நாளைக்கு முன்னாடி. அது ஒத்துக்காமல் சொரம் அவருக்கு. பப்பு இங்க வா பப்பு. பண்ணி பப்பு வரான். திரும்பி வரான், இருக்க வரான். இதே இருக்கு ஓடியா. அப்புறம் அந்த கை தூக்கிக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா? அதுதான் தலையில் இருக்கிற அந்த கட்டிக்கினால ஃபிக்ஸு மாரி வருது அடிக்கடி. அந்த கை மட்டும் நோண்டிகிட்டே இருக்கிறான். நரம்பு மண்டலம் இன்ஜூர் ஆகுது. வந்து எடுத்துக்கோடியா. அடுத்தடியா, உனக்காக தாண்டி வாங்கி வச்சுருக்கேன். நீ நல்லா சாப்பிட்றீ, நல்லா இருடி. வாடி எடுத்துக்கோடியா. பார்த்தீங்களா, பார்க்குறான். இன்றைக்கி வந்து 3 டைம் ஃபிக்ஸ் வந்துடுச்சு. அதை அவிக்கலாம் விடலாமா? இப்போ இனிமேல் விட்ருக்கான். இனிமேல் அவிச்சாதான் சரிப்பா. சொன்ன பேச்சுக்கால அவிச்சி எடுத்து வைக்கிற. சாயங்காலம் சாப்பிடலாம். போ.